ஏஎஸ் மணியன் ஜோதிடர். ஏழரை ஏழரை சனியினால் மக்கள் பயந்துட்டு இருக்கிறாங்களே. இப்படி 7.5 சனின்னா 7.5 வருஷம். அதே மாதிரி அதில் நேரே பாதியாக போயிடுச்சுன்னா 7.5 சனி, கண்டக சனி, ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கண்டக சனி, அஷ்டார்த்தம சனி, இப்படி சனி மாறி 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 மனுஷனுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். சில நேரங்களில் சனீஸ்வரனுடைய இதனால் நமக்கு வாழ்க்கையே தடம் புரண்டு போகக்கூடிய நேரம் ஆகிவிடுது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றும் பயப்படாமலே இருக்கலாம், பயமே தேவையில்லை. இதுக்கும் ஒரு பரிகாரம் இருக்கிறது. சனீஸ்வரன் என்னதான் பண்ண, இதுக்கெல்லாம் மனுஷன் எல்லாத்துக்கும் கடவுள் இந்த எல்லாத்துக்கும் பரிகாரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சனி ரொம்ப மோசமாக இருந்து நமக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கும்போது இந்த சனிக்கே ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் சொல்கிறது சாதாரணமாக சபரிமலையில் செய்கிறாங்க. சபரிமலைக்கு போனவங்களுக்கு தெரியும், அங்கே தேங்காய் மூடியில் தேங்காயை உடைச்சி அந்த ஒரு முறையில் நெருப்பு வச்சு கொளுத்துறாங்க. அதை பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துறாங்க. 18ஆம் படிக்கிட்ட தேங்காய் மூடியில் நெருப்பு எரியுது. அது எதுக்காக வச்சிருக்கிறாங்க, என்ன இதுக்காக செய்கிறாங்கன்னா, அதுக்கு நிராஞ்சனம் என்று பேர் மலையாளத்தில் சொல்லுவாங்க, நிராஞ்சனம். இந்த பரிகாரம் நம்ம இங்கேயே கூட செய்யலாம். இந்த நம்ம வசிக்கிற இடத்துல எங்கேயாவது சாஸ்தான் கோவில், ஐயனார் கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்கு முன்னாடி தாராளமாக பண்ணலாம். 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு தேங்காய் வாங்குங்க, உடைச்சி தண்ணியை கீழே விட்டுடுங்க. அந்த தேங்காய் முறையில் நல்லெண்ணெய் எள்ளு கிளி கட்டி அதில் வச்சு எண்ணெய் விட்டு அதில் தீபம் ஏற்றிடுங்க. சுமாராக 45 நிமிஷம், 24 48 நிமிஷம் அது எரிய வேண்டும். இது எரியும் போது ஃபுல்லாகவும் நீங்கள் சனீஸ்வரனை பற்றி ஏதாவது ஒரு பாடல், சனீஸ்வரனுடைய சங்கடம் தீர்த்திடும் சனி பகவானி மங்களம் பொங்கிட மனமை திடுவாய் சத்தர வெந்தி சகாநறையில் இத்தகம் வாழ இன்னருள் தாத்தான்னு சொல்லுங்க. இல்லை வேறு சம்ஸ்கிருத சுலோகமானாலும் சரி, இல்லை எது உங்களுக்கு தெரியுதோ அந்த சனியை நீங்கள் ஒன்றும் தெரியலை, எனக்கு ஸ்லோகம் எல்லாம் தெரியாது அப்படின்னா ஓம் மந்தாய நமான்னு சொல்லுங்க. ஓம் மந்தாய நமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க. அப்படி நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியால் வரக்கூடிய எல்லா தொல்லைகளும் ஒழிஞ்சிடும். இந்த கோவிலுக்கு போ, அந்த கோவிலுக்கு போ, சனீஸ்வரன் கோவிலுக்கு போ, அப்படியெல்லாம் நிறைய கோவிலுக்கு அங்கெல்லாம் எங்கே கோவிலுக்கும் நீங்கள் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஐயனார் கோவிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தேங்காயை உடைத்து 2 முறையில் எண்ணெய் விட்ட எள்ளு கிளி கட்டி அதை அந்த எள்ளுக்கிளியே வேணும்னா எந்த ஜாதகருக்கு தோஷம் இருக்கோ அவருடைய தலையை சுற்றி தலை ஒழிஞ்சு அதில் வைக்கலாம். வச்சு எண்ணெய் விட்டு எடுத்து குறைஞ்சபட்சம் 45 நிமிஷம் எரிய விடுங்க. எரிய விட்டால் உங்களுக்கு எல்லா தோஷமும் போயிடும். அப்படி இல்லைன்னா இது ஒரு பரிகாரம். இன்னொரு பரிகாரம் பண்ணி சொல்கிறார். அதாவது எள்ளு கொஞ்சம் ஒரு 10 எள்ளு எடுத்து ஒரு கருப்பு துணியில் வச்சு கட்டிடுங்க. அப்படி 12 கிளி கட்டணும். அப்படி 12 கிளி கட்டி வீட்டிலையே ஒரு சின்ன அகல் விளக்கில் எண்ணெய் விட்டு இந்த எள் கிளியை வீட்டு வாசல் முன்னாடியே கொளுத்திடுங்க. ஒன்று தீர்ந்தப்புறம் இன்னொன்று, ஒன்று தீர்ந்தப்புறம் ஒன்று, அப்படி 12 எண்ணம் விழுங்க. இது ஒரு தடவையும் பண்ணலாம், தேவைப்பட்டால் திருப்பியும் பண்ணலாம். இதெல்லாம் இதை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு மனசுக்குள்ள சனீஸ்வரனை பிரார்த்தனை பண்ண வேண்டும். காலையில் நம்ம நல்லா சுத்தமாக இதெல்லாம் பண்ணிட்டு காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி சனிக்கிழமை இதுக்கு ரொம்ப சிறந்த நாள். அன்னைக்கு சனீஸ்வரனுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். பண்ணிட்டா சனீஸ்வரனிலிருந்து வரக்கூடிய தொல்லைகள், கஷ்டங்கள் நமக்கு ஓரளவுக்கு கட்டுப்படும். அதனால் சனியை கண்டு பயப்படாமல் நீங்கள் வாழ்க்கையை நடத்தலாம்.